நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை வெரைட்டி ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சுருவீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கிரேவி குக்கரில் தான் பண்ண போகிறேன். இது நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். குக்கர் நல்லா சூடானக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமா 2 பேக்கெட் அளவு மஷ்ரூம் நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ண மஷ்ரூம் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போ நம்ம கிரேவியில் சேர்க்கும்போது அந்த உப்பு அந்த மஷ்ரூமில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம டைரெக்டாக அப்படியே மஷ்ரூம் கிரேவியில் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது அதோட சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணிடாமல் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியோடவே சேர்த்து அந்த மஷ்ரூமை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ தண்ணி வரும். அடுத்து அதே குக்கரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு தான் கிரேவியோடைய திக்னஸ் டெக்ஸ்சர்லாம் இருக்குது. அதனால் வெங்காயத்தை பொறுமையாக வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 4 கிராம்பு, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கிறதுக்கு சேர்க்குறோம்ல வெங்காயம், அதுலேருந்தே நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து அரைக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக வெங்காயம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்ல பெருசாக இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்டோடவே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு தயாராக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த அளவு வெங்காயம் வதங்கினக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க மிளகு சீரகத்தூள் மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து ஃபைன் பவுடராக மிக்சியில் பொடிச்ச பொடி தான் இது. நம்ம முட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொடி. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிடுங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மசாலா வதங்கினக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இந்த பேஸ்ட் நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் முழுமையாக வதக்கிக்கோங்க. அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு
ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான், நீங்களே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கூட, அதுக்கப்புறமா இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் குக்கரில் செய்ய வேணாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நம்ம கடாயில் எல்லா ப்ராசஸும் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம குக்கர் மூடி போட்டு மூடுறதுக்கு பதிலாக மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.